ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதே சமயம் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். சரி வாங்க இந்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிடலாம். 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், தேவையான அளவு தேங்காய், 10-15 சின்ன வெங்காயம். மசாலா பொடி பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடியும் வத்தல் பொடியும் எடுத்துருக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துருக்கிறேன். இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வந்து இன்றைக்கி குழம்பு வைக்கிறதுக்கு 2 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன். முட்டை குழம்புக்கு பெரிய வெங்காயம் சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. பாத்திரம் சூடானதும் அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. கடுகு சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 5 பல் பூண்டை நான் வந்து இந்த மாதிரி இடித்து வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். பூண்டை சேர்த்துட்டு அதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 தக்காளி எடுத்துருக்கிறேன். எடுத்துருக்கிற தக்காளியை நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளி வேகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு தக்காளி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் வேக வச்சுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கும். திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சிக்கன் மசாலா வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து போட வேண்டாம். கரம் மசாலா வந்து குழம்புக்கு நல்லா வாசமாக இருக்கும். மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல மசாலா பேஸ்ட்டு, அதை வந்து சேர்த்துக்கலாம். மசாலா பேஸ்ட்டு சேர்த்துட்டு கூடவே பார்த்திங்கன்னா குழம்புக்கு தேவையான தண்ணியும் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த முட்டை குழம்புக்கு தேவையான புளி கரைசலை சேர்த்துக்கலாம். முட்டை குழம்புக்கு கொஞ்சமாகவே புளி கரைசல் போதும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு குழம்ப வந்து கொதிக்க வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கொதித்ததுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் ஒரு 5 முருங்கைக்காய் பீஸை நான் வந்து சேர்த்துருக்குறேன். கிராமத்து சைடில் பார்த்திங்கன்னா முட்டை குழம்புக்கு முருங்கைக்காய் போட்டு செய்வாங்க. உங்களுக்கு முருங்கைக்காய் விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். திரும்பவும் மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா குழம்பு வந்து கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 5 முட்டை எடுத்துருக்கிறேன். 5 முட்டையும் உடச்சி இந்த மாதிரி குழம்புல சேர்த்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சள் கரு வந்து உடையாமல் பார்த்துக்கோங்க. முட்டையெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுருங்க. 15 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடச்சி ஊற்றின முட்டையெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். குழம்பும் பார்த்திங்கன்னா எண்ணெய்லாம் பிரிஞ்சு சூப்பராக ரெடியாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சுவையான முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து சூடான சாதத்து கூட வச்சு சாப்பிடும்போது செமையாக இருக்கும். இட்லி தோசைக்குமே இந்த குழம்பு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.